நான் திட்டி கொடுக்குறேன்னா என்ன பண்ணுறாங்க? பீதா வைக்கலையா? அப்புறம் வா. அதானே கேட்டேன், பிடிக்கிறானா உதைக்கிறானா பிரச்சனை பண்ணான்னு கேட்டேன். நீ சொல்லியா? நான் கேட்டேன், நீ என்ன ஊர் நான் என்ன ஊர், உன் மதத்தை நான் பார்த்தனா நீ என் மதத்தை நீ பார்த்தியா, இல்லை என் உடம்பு இப்படி இருக்குது சொன்னியா? இப்போ நான் ஏன் கேட்டேன்? அதான் நான் கேட்குறேன். அதுதான் இருக்கு இல்லை போய் சொல்லிட்டேன். நீ சொல்லி சொல்லாத, அப்புறம் நீ சொல்லி கொடுத்து சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டு பார்ட்னர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களே. உங்களுக்கு இப்படியே ஆம்பளை தான் புரியும். பார்ட்னர் செட்டு போயிடுவாங்க, குடிப்பானுங்க, வீட்டில் வரும்போது டார்ச்சல் பண்ணுவான், அடிப்பான், வலிக்கிற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுவான். நீ தேவையில்ல, நீ எங்கே போயிட்டு வர வேலைக்கெல்லாம் அப்போல்லாம் ஒரு சந்தேக பொண்ணு கேட்குறான். உன் பொண்ணு எங்கே போகுதுன்னு தெரியாது, நீ எங்கே போகிறனே தெரியாது, என்னன்னா நீ வந்து கேள்வி கேட்குற, ஏன் ஜெயிக்கிறான் அப்படின்னு போவான். நடக்குதா? நீயே சரியில்லை, உன் பொண்ணு எப்படி சரியாக போவான்? அது ஒரு பொண்ணு எங்கேயோ போதா, நீயே காட்டி கொடுக்குறியா கூட்டிட்டு யாரும் சொல்லி கேட்டுருப்பான். கேட்டனா இல்லையா? கைதட்டுங்க கைதட்டுங்க. கேள்வி ஒரு கணவனே கேட்டேன்னா அவன்லாம் எண்ணத்துல அடிக்கலாம், ஓட்ட விட்டு அடிக்கலாமா, கட்டி போட்டு அடிக்கலாமாடா? நீங்க எப்படி அடிச்சாலும் சரிங்க, தெரிஞ்சு வேண்டாம் சரிங்க. என்ன படிக்கிறேன்? 9th படிக்கிறேன். ஆள் மார்க் பண்ணி கொடுத்துருப்பா, ஆள் மார்க் பண்ணி கொடுக்குறேன், பாஸ் பண்ணிட்டு வா. மேலும் படிக்கிறியா நிற்கிறியா? படிக்கணும் சொல்லணும், படிக்கணும் சொல்லணும். அப்படி படிக்கிறீங்க? சகோதரர் அதான் எங்கே? நாமக்கல் இருக்கிறனா? ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்? நாமக்கல் இருக்கிறான், துளத்தில் இருக்கிறான்னு சொல்லி இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கணக்கிலே இல்லை. அதுக்கு பேர் என்ன, அந்த 8th அடிச்சிட்டோம், அது வெளிச்சமாக சொன்னால் இறந்துட்டான், அதுக்கு பேர் தான் இல்லை. புரியுதா? அப்படி சொல்கிறத புரியுதா? என்ன சொல்லக்கூடாது, அப்படி சொல்கிறதா. அண்ணன் கூட இல்லை அதை சொல்லு, வெளியே இருக்கான், இல்லை வேலை மேலே இருக்கான், இல்லை படிச்சுட்டு இருக்கான், அப்படி சொல்லு. படிக்கிற போல திருத்தி கொடுக்குறேன், உன் படிப்பில் பாஸ் மார்க் ஆல் பாஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அவனுக்கு ஒரு 3 மாதத்தில் ஒரு ஆபத்து வருது, ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. பயப்படாத, ஆபத்து வருது, அந்த ஆபத்து சிம்பிளாக பண்ணி கொடுத்துட்றேன். அப்போ சொன்னால் கேட்டுக்கோ, ஆமாம் இத்தனை நாளில் சொன்னார், அது நடந்துச்சா நடக்கலைன்னு. அப்போ வந்து எனக்கு புலம்பு, இப்போ புலம்புற இல்லை, அப்போ வந்து சொல்லு, ஆமாம் சாமி இந்த நாள் நடந்துச்சு, அவன் வந்து கேளு. புரியுதா? அதான் உயிருக்கு ஆபத்து வராது, அதை நான் ஒதுக்கி குத்துட்றேன், காப்பாற்றி குத்துட்றேன். இடையே மக்கள் உங்க நிலைமை எல்லாத்தையும் முடிச்சுட்டு குடும்பம் வேணும், பொண்டாட்டி வேணும், பிள்ளை வேணும்னு அவன் சகோதரர் எல்லாத்தையும் விலைக்கு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் வந்து உட்கார வச்சு கொடுத்துட்றான். போதுமா? அவன் சம்பாச்சு உனக்குள்ள வேலை மாற்றி கொடுக்குறான். இப்போ சொன்னேன் இவ்வளோ நாள் நான் பிரச்சனை இருக்குது, அது புரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்துடுவான் நடத்துதான்னு சொன்னாங்க. தெளிவாக சொல்கிறேன். அதில் ஒரு ஆபத்து வருது, அந்த ஆபத்துல இருந்து உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதில் விளைவிச்சு கொடுத்த உடனே அவன் வேண்டிய மாறிடும், வைத்தியம் தேடி வருவான். அதுக்கப்புறமா பயன்படுத்து எதையெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறேன், காப்பாற்றி கொடுக்குறேன். பழைய நிலைமையில எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி மாற்றி. போதுமா?